ஜாதி மல்லி, உதிரி பூவில் வந்து உங்களுக்கு பன்னீர் ரோஸு, பட்டன் ரோஸு, சாமங்கி, சம்மங்கி. தூதுவளையா? ஓ, தூதுவளைலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இங்கே. கடலைங்க, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்குற பவுடர். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு கடையில் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய பிடிச்ச ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு பிடிச்சதுலாம் மெயினாக நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்டடாக வாங்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருது, கீரைலாம் வருதுன்ட்டு அண்ணா சொல்லுவாங்க. சொல்லுங்கண்ணா. மணத்தக்காளி கீரை, ஓகே. வல்லாரை, அடுத்து பிரண்டை, ஓகே. அடுத்து முருங்கைக்கீரை, அடுத்து புளிச்சக்கீரை, அடுத்து சிறுகீரை. தூதுவளையா? ஓ, தூதுவளைலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இங்கே. நான் ஊர்ல இருந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா உங்க கடையிலே இருக்க போலயே. சிறுகீரை, ஓகே அண்ணா. ஆவாரம் பூ, ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்காங்க. நான் உங்கள் கடையில் எப்பயும் இந்த கீரை வர்றப்ப என்னால் வரவே முடியாதுண்ணா. அதனால தான் சரி இன்னைக்கு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. அரைக்கீரை, ஓகே. முழுசாக இருக்குண்ணா. ஜோக் அவாய்ட் பண்ணிடுவோம். நொங்காண்ணா, ஓகே. கீரைலாம் எவ்வளோ ரேட்டுண்ணா வருது? ஒரு பாக்கெட் 5 ரியால். ஆமாங்க, ஆனால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை எல்லாமே. இமாம் பசந்த், செந்தூரா. பாரா, ஜீவிதாக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன்று தான் தெரியும்ல. நம்மளுக்கெல்லாம் மாம்பழம் சாப்பிடதான் தெரியும், என்ன வெரைட்டின்னு தெரியாது. சூப்பர் அண்ணா. ஆமாங்க, மெயினாக நான் வந்த உடனே இது வாங்கிட்டேன். கடலை வாங்கியாச்சு. கடலை கிலோ எவ்வளோண்ணா? கிலோ 15 ரியால். ஆமா, பட்டர் பீன்ஸா? பச்சை பட்டாணி, முச்சை, பச்சை பட்டாணி. நம்ம இந்தியாவில் வர காய்கறி அப்படியே இங்கே ஃபுல்லாக மொத்தத்தையும் இறக்கிட்டீங்கன்னா சூப்பர். நான் மெயினாக வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம லூலூலாம் நான் பார்த்துருக்கேன், கிடைக்காது நம்மளுக்கு வாழைத்தண்டு. இங்கே வந்து வாழைத்தண்டு வந்து இருக்குது. வாழைத்தண்டு எவ்வளோண்ணா கிலோ? 13 ரியால், ஓகே. வாழைத்தண்டு, வாழைப்பூ. அது மக்காச்சோளமா காணாண்ணா? ஸ்வீட் கானா, ஓகே. இது எவ்வளோண்ணா கிலோ? அது 15, ஓகே. ஆமாம்ல, எப்பயுமே நம்ம ஊர் கொய்யாக்கா வந்து இங்கே கிடைக்காது. இந்தியா கொய்யான்னு சொல்லிட்டு அது வெளியில ஒரு மாதிரி இருக்கும். சாத்துக்குடி கிடைக்காது. சூப்பர். கமலா ஆரஞ்சு இருக்கு, மாதுளம்பழம். இது சாத்துக்குடி கிடைக்காது. நானும் வாங்கிட்டு போயிருக்கேன். இங்கே நான் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் விறுவிறுன்ட்டு வந்துட்டு போயிடுவேன். சரி இன்னைக்கு தான் ஃப்ரெண்டு கூட வந்தனா எடுக்கலான்ட்டு. ஓகே. இது என்னென்ன வாழைப்பழம் நான் வந்திருக்கு சொல்லுங்கண்ணா. மலைவாழை இருக்கு. மலைவாழை, இது வந்து மலைவாழை. அடுத்து வந்து செவ்வாழை, நாட்டு வாழைப்பழம், ஓகே. ரஸ்தாளி, பச்சை வாழை, கற்பூரவள்ளி, அப்புறம் வந்து பூவன் பழம். ஆமா, இன்னொன்று மலை வாழைப்பழமும் கிடைக்காது. நான்லாம் வந்து என் பையன் சின்ன பிள்ளையா இருக்கப்போ மலை வாழைப்பழம் தேடி அலைஞ்சிருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்காது. இங்கே வந்து கிடைச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது. என்னென்ன அன்னைக்கு நான் ஸ்டாக் வரும் இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம்? டியூஸ்டே கிடைக்கும், தேர்ஸ்டே கிடைக்கும், சாட்டர்டே கிடைக்கும். ஓகே, 3 நாள் வருது வாரத்தில். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகே, நான் அப்படியே உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க, நான் இதோட எல்லாம் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே. நான் வேறு இப்போ வந்து நம்ம வைகை திரு சூப்பர் மார்க்கெட் வந்து வந்திருக்கோம். என்னெல்லாம் உங்களோட கடையில் ஸ்பெஷாலிட்டி? என்னடா பொடிசு? பொடி வெரைட்டியா? இண்டிகோ, ஸோ எல்லாமே இது வந்துட்டு 7 ரியால் வருது ஒரு பேக்கெட்டு. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிறது இது எல்லாமே கிடைக்குது. மீதி எங்கேயும் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. இங்கே பாருங்கள், ஊர்லேருந்து செலக்ட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. 50 வகையான ப்ராடக்ட் இருக்குது, 50 வகையான கருப்பல் இருக்குது.
பொடி வெரைட்டி வச்சுருக்கீங்களாண்ணா? ஓ, இதெல்லாம் மில்லட் ஐட்டம்ஸு. மில்லட் ஐட்டம் ரைஸில் வந்து மூங்கில் ரைஸ் கிடைக்குங்க. பாம்பு ரைஸ். பேம்பு ரைஸாண்ணா? பாம்பு ரைஸ் இது. ஓகே ஓகே. அதெல்லாம் கருப்பு கவுனி, நவரா ரைஸ் கிடைக்கும். கருப்பு கவுனி, காட்டு யானம், புள்ளக்காரு. ஆமா, இதெல்லாம் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கோம், நல்லதுன்ட்டு சொல்லுவாங்க. சேமியா வெரைட்டி எல்லாம் கிடைக்குதுங்க. நம்ம அணில்ல இருக்க சேமியா வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் போலேன்னா. அது மாதிரி மில்லட்ல வந்து உங்களுக்கு பாஸ்தா, மில்லட் பாஸ்தா. இதில் வந்து 10 வகையான மில்லட் பாஸ்தா. ஓகே. இது தொக்கு, கிராண்ட் ஸ்வீட்டோட தொக்கு, ஒரு 10 வகையான தொக்கு கிடைக்கும். இது என்ன இது தொக்குனா? காரக்குழம்பு இது. குழம்பு. ஓகே. மணத்தக்காளி, ஆனியன் பிக்கில், புதினா, புளிக்காய்ச்சல். ஓகே. டேய், நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்குடா. சோறு மட்டும் வச்சா போதும், இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பாட்டுல ஹெல்த்தியா. கிராண்ட் ஸ்வீட்டோடது. ஆயில் வந்து எங்களோட ஆயில் வந்து பிரீமியம் குவாலிட்டி எல்லாம். நம்ம ஊர் பார்த்தீங்களா, ஜீரக முட்டையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஊர் ஐட்டம்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். சூப் ஐட்டம். ஓகே. துளசி, வல்லாரை, மணத்தக்காளி, கரிசலாங்கண்ணி, கண்டங்கத்திரி, ஆடாதொடை, அது மாதிரி ஆமாம், நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க சூப்பு. ஸ்நாக்ஸா? நான் ஈவினிங் வருதா? ஆமாம், உதயம் பருப்புலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்லலாம் தேடுவீங்க, ஆனால் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. இது வந்து ஷாப் வந்துட்டு சின்னதாக இருந்தாலுமே நம்மளுக்கு லிமிட்டடாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்க கடையில். திரு நாங்கள் இது தாங்க வாங்குவோம். திரு ஆயில் தான் வாங்குவோம். பத்மா காபி, திருச்சியில் உள்ளவங்களுக்கு பத்மா காபி. ஓகே ஓகே. வேலூர்ல இருக்கவங்க காஃபியா குடிக்க கூடாது, தண்ணி தான் குடிக்கணும். ஓடு. மால்குடி, மோகனு, மோகன் காபி. அடுத்து ப்ரூ காபி. அடுத்து வந்து கோத்தாசு. அடுத்து வந்து சன்ரைஸு. அடுத்து வந்து நரசோசி இன்ஸ்டன்ட். அடுத்து லிவிஸ்டா. எல்லா ஊரு இதுவும் வச்சிருக்கீங்கண்ணா. நம்ம ஊர் இது நம்மளோட கொம்பு தேன். ஓகே. திருவோட நயம் ஒரிஜினல் பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு இங்க இருக்குங்க. போன தடவை ஃப்ரெண்டு கேட்டாங்க பனங்கற்கண்டு எங்க இருக்கும்ட்டு. நான் சொன்னேன் திருன்னு சொல்லிட்டு. டேய், எல்லா கடையிலையும் தான் இருக்கும். இங்க வந்து நயம் பனங்கற்கண்டு கிடைக்கும். உங்களுக்கு நான் தேடினேன், இதுல கிராண்ட் லூலு இதெல்லாம் கிடைக்கல. இங்க இருக்கு பனங்கற்கண்டு. இது வந்துட்டு 13 ரியால் வருது. 150 கிராம் 13 ரியால் வருது. கருப்பட்டி. இத மட்டும் என்ன ஸ்பெஷலா இந்த கூடக்குள்ளே வைக்கறாங்க? அதுலயே வருது. அந்த மரத்துல உங்களுக்கு பனையிலே இறக்குறாங்க. அந்த பனையில இருந்தா நல்லா இருக்கும். அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த கான்செப்டுக்காக வச்சிருக்காங்க. இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க சொல்றது யாருடா ஒண்ணு? வரும். இடியாப்ப கோவில் கேட்டேன், ஆனா எனக்கு அச்சு மட்டும் தான் வேணும். வைகை திரு சூப்பர் மார்க்கெட். ஓகே. கருப்பட்டி பவுடர் பவுடராகவும் இருக்குது. இதில் பவுச் இருக்குது. அது இல்லாமல் கிருஷ்ணா ஐட்டம் உங்களுக்கு. அதில் ரவா இட்லி, மல்டிகிரெயின், சோளா மாவு. ஓகே. இப்போ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சர்பத்தெல்லாம் வச்சுருக்காங்க. நன்னாரி சர்பத்து, ஆலோவேரா ஜூஸு, அது மாதிரி ஒன்று வெரைட்டியாக வச்சுருக்காங்க. குல்கோந்தானா இது? வெயில சில் அவுட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. வெட்டி வேறனா? முல்லை, ஜாதி மல்லி, உதிரி பூவில் வந்து உங்களுக்கு பன்னீர் ரோஸு, பட்டன் ரோஸு, சாமங்கி, சம்மங்கி, வெள்ளை சாமங்கி, எல்லோ ரோஸு, அது மாதிரி எல்லா வெரைட்டியும் வருது. ஓகே. பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மாலை உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாலை எல்லாம் ஆர்டர் பண்ணுமாண்ணா? பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நில மாலை வரைக்கும் கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய ஷாப்புலாம் நில மாலை கொடுக்குறோம். அப்படியா? தேவையான என்ன ஃபங்க்ஷனுக்கு தேவையோ என்ன மாலை வேணாலும். ஓகே. துளசி மாலைனாலும் சரி, ரோஜா மாலைனாலும் சரி. இது வந்து 100 கிராம் வந்து உங்களுக்கு 12 ரியால் 15 ரியால் வரும். 100 கிராம். 100 கிராமா? 1.5 முழம் 1.5 முழம். ஓகே ஓகே. இல்லை ஜாதி மல்லி ஊர்லேயே ரேட்டு ஜாஸ்தி தான்டா. இப்போ சீசனே கிடையாது, அது சில சீசனில் தான் கிடைக்கும் ஜாதி மல்லி. ஆமாம், சூப்பர். அப்படியே கமன் வாசனையா இருப்பா ஜீவிதா.
வாங்க வந்தது வந்துட்டு கடலைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ எல்லாம் ஜீவிதா வாங்கியிருக்கா, இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தோட சேர்த்து காமிச்சோன்னா வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் முன்னாடி பில்லிங் போட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பாவு கார்லேயே ஒரு 5 ஜீவன் உட்காந்துட்டு இருக்கு. போயிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம இந்த கடைக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் ஃபீல் இருக்குமா, அதனால நிறைய ஐட்டம் வாங்குறதோ இல்லையோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம ஊர் பார்த்தா மட்டும் பார்த்தாது வாங்கணும் இல்ல, அண்ணா அடிச்சு அனுப்பிச்சிருவாரு. ஒன்னொன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணுவேன். ஆரஞ்சு மிட்டாய், கடலை மிட்டாய், இதெல்லாம் என்னோட ரொம்ப போதும் 90s kids எல்லாம் நிறைய இது இருக்கும். இன்னும் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஐட்டம்லாம் இருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. வல்லாரக்கீரை பொடி இருக்கா, வாங்கி சாப்பிடு, மூளைக்கு நல்லது. நிறைய வளர்ந்துச்சு, இதுக்கு மேல வாங்கி. அது நீ தானே கொடுத்த, என்னது இது? விசிட்டிங் கார்டு நான் கொடுத்தேன்னா வாங்கி வச்சுப்பியா? விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க. இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்லண்ணா, பாருங்க இங்க வந்து வாட்ஸ்அப் இருக்கு. இதுல நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது இருக்கா இல்லையான்னு அண்ணா ரிப்ளை பண்ணுவாரு. வேணும்னா ஆஃபர் எதுனா இருக்கான்னு கூட கேட்டுக்கலாம் நீங்க. ஆமாம், இப்போ தாங்க ஆஃபரில் வந்துட்டு ₹1 இந்த உப்பு, அணில் உப்பு வாங்கியிருக்கோம். ஓகே அண்ணா இவங்க தான், இந்த அண்ணாவும் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாண்ணா? வயிறை சுத்தமா வச்சுக்கோங்க. ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும்டா குளுக்கோன் சாப்பிட்டா. சாப்பிட்றப்ப எனக்கு இப்போ வேணாம், ஆல்ரெடி நிறைய க்ளோ இருக்கு. சரிப்பா, பில்லை போட்டு கிளம்புவோம். போடுடா. என்ன பச்சை கருப்புறம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெயில் சேர்த்து இது தடவுலாங்க, பச்சை கற்பூரம். பெனிஃபிட் இருக்கு. லேடிஸே வந்து இந்த குங்குமத்தில் கலந்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐதீக முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்கிறாங்க. அப்படியாண்ணா? ஆமாம், அது இல்லாமல் வாட்டரில் கட்டி இறக்கி போட்டுக்கலாம், போட்டு அதை குடிச்சா அது ஒரு இந்த மாதிரி நல்லா தேநீர் மாதிரி இருக்கும். ஓகே. பச்சை கற்பூரம், எங்களோட அந்த ஸ்டிக்கு அந்த இதோட ஓகே. அப்புறம் அவங்களுக்கு குங்குமம் மஞ்சளும் கலந்த மாதிரி இது செட் இருக்குது. பீதாம்பரி பவுட்ரு, பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் விளக்குற பவுடர். பவுட்ரு. ஓகேண்ணா, சூப்பர். பத்தியில் வந்து நிறைய அண்ணா தாலி இது சரடுலாம் இருக்கா? ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க தாலி சரடுலாம் எங்கே கிடைக்கும்ட்டு. இங்கே வச்சுருக்காங்க பாருங்க, தாலி சரடுலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் இது. ஆமாம், இன்னும் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஓகே சூப்பர் அண்ணா. ஓகே. குழந்தைங்க வந்து கட்டுறது வசம்புங்க. வசம்பு. நான் எங்கள் பாப்பா டெலிவரி அப்போ இதெல்லாம் இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சொல்லவே இல்லை. டேய், 2வது டெலிவரி அப்போது இதெல்லாம் தேடிட்டு இருந்தேங்க. அது இப்போ கிடைக்கலன்ட்டு நான் ஊர்லேருந்து ஆர்டர் போட்டு கொரியர் வாங்கினேன். இந்த வசம்பு கையில் கட்டுறது இதெல்லாம். ஏன்னா எங்கள் இதில் வந்து இதெல்லாம் பண்ணுவோம். குட்டீஸை ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டு அப்படியே நம்ம போயிட்டு திங்ஸு வாங்கிட்டு வந்தாச்சு திரு சூப்பர் மார்க்கெட்டில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையான ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கேட்டுட்டு இருந்தீங்க. இது மொத்தமாக இந்த கடையில் தான் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். குட்டீஸ்க்கு குடிக்கிறதுக்காக நான் வந்துட்டு சின்னதாக ஃப்ளேவர்ட் மில்க் வாங்கினேன். அது கூட நான் பே பண்ணி பில்லோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.